தேவனுக்கே மகிமை. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஒரு அத்தியாவசியமான காலகட்டத்தில், ஒரு மிகவும் நெருக்கமான சூழ்நிலைகளில் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துக்கு கர்த்தருடைய சத்தம் உண்டாகுகிறது. தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீங்கள் காற்றை பார்க்க மாட்டீங்க, மழையை பார்க்க மாட்டீங்க, தண்ணீரால் உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று சொன்னார். இன்றைக்கி உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் எவ்விதமான தேவைகளுக்கு நடுவில், எவ்விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த சூழ்நிலைகளுக்கு நடுவில் நீங்கள் ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. கர்த்தர் உங்களுக்காக ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். அன்றைக்கு 3 ராஜாக்களுக்கும் மிகவும் நெருக்கமான தேவை தண்ணீர் வேண்டும். அவர்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் அவர்கள் மீண்டும் எழுந்து நடந்து போவதற்கு ஒரு அத்தியாவசியமான தேவையாய் அன்றைக்கு தண்ணீர் தேவைப்பட்டது. வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் காற்றை பார்க்கல, மழையை பார்க்கல, அவர்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடந்து போகிற பாதையில் எவ்விதமான அனுகூலமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இல்லாத போதிலும் கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகளை கர்த்தரே ஏற்படுத்த போகிறார். அன்றைக்கு அவர்களுக்கு தண்ணீர் தேவை, இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவை பரலோகத்தின் பரமபிதா உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயமாக இருக்கிறது. வார்த்தை சொல்கிறது, ஆனாலும் எந்த சூழ்நிலை இல்லை, ஆனாலும் அவர்களுக்கு கிடைத்தது. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு தேவை இருக்கலாம், ஆனாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், ஆனாலும் உங்களுக்கு பலவீனம் இருக்கலாம், ஆனாலும் எவ்விதமான சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தாலும் அந்த வார்த்தையை சொல்லுங்கள், ஆனாலும் கர்த்தரின் தேவையை சந்திப்பார், கர்த்தரின் பிரச்சனையை மாற்றுவார், கர்த்தர் எல்லா விதத்திலும் என் கரம் பிடித்து நடத்துவார்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வாய்க்கால்களில், உங்கள் களஞ்சியங்களில், உங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளில் கர்த்தரே உங்களுக்கு தண்ணீரை கொடுத்து, கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்து உங்கள் கரத்தை பிடித்து நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. God be with you. God bless you.